நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 63 இறை வார்த்தை 3 மற்றும் 4 இவ்வாறு வாசிக்கிறோம். உமது பேரன்பு உயிரினு மேலானது, என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன், கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, இதன் முன்பாக உயிருள்ள தெய்வம் அப்பத்தின் வடிவில் தன்னையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிரசன்னத்தின் வாயிலாக நம் ஒவ்வொருவரையும் அவர் பால் ஈர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது, நாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவரே என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன, என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நான் போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடருக்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். செவிடருக்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். முடவருக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். கூனிக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன்.
செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 16. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கடவுள் நம்மை படைத்திருக்கிறாரு. எதற்காக படைத்திருக்கிறார்? நம்ம இன்றைக்கு பார்க்குறோம், ஒரு விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுகின்ற பொழுது அது பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் என்பது நம்முடைய அடிப்படை ஒரு எதிர்பார்ப்பாக, ஒரு யதார்த்தமான ஒரு புரிதலாக நமக்கு இருக்கிறது. அப்போ கடவுள் நம்ம படைச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்போ நமக்கென்று ஒரு நோக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம வாழ்வது, நல்ல கிறிஸ்தவனா, நல்ல கிறிஸ்தவராக வாழ வேண்டும். சும்மா பேருக்கு மட்டும் கிறிஸ்தவர்கள் இல்லை, இயேசுவாக வாழ்வது, அவராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாழ வேண்டும் என்பதனை ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு ஒரு எளிமையான அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த தப காலத்தில் நம்ம கனி கொடுக்கணும். கடவுள் தான் அவருடைய உருவிலும் சாயலும் படைத்திருக்கிறாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒரே நம்ம ஒரு ஆடாக படைச்சிருக்கலாம், ஒரு மாடாக படைத்திருக்கலாம், அல்லது ஒரு நாயாக படைச்சிருக்கலாம், அல்லது ஒரு கல்லா மரமாக கூட படைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய உருவிலும் சாயலுமாக படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் அதாவது அதனுடைய அந்த இயல்பு தன்மையை, இயங்கு தன்மை என்ன செய்யணும்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றன. பல நேரங்களில் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம தான் என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளை விட்டு வெகு தூரம் போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டட். எல்லாம் அந்த உலகத்தில் மற்ற மனுஷங்களுக்கு கிடைச்சது போல நமக்கும் கிடைச்சிருக்குது என்று என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்படியே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த உலகத்தில் நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன், ஒரு அற்புதமான வாழ்க்கையை, என்னுடைய படைப்புகளை எல்லாம் அனுபவிக்க, என்னுடைய படைப்புகளை எல்லாம் பார்த்து மகிழ ஒரு அழகான உன்னதமான வாழ்வை கொடுத்துருக்கிறேன். இந்த படைப்பிற்கு, இந்த சமூகத்திற்கு, நீர் வாழக்கூடிய சமூகத்திற்கு, நீர் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சபைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கனி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய நல்ல மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்ம கனி கொடுக்கணும், பலன் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர வேண்டும். நான் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், இப்போ கோழி முட்டை. இந்த கோழி முட்டை குஞ்சு பொரிக்குது, தாய்க்கோழி அடகாக்குது, 21 நாள் அடகாக்குது. அப்போ அதில் ஒரு சில முட்டைகள் அது கூமுட்டையாக போகுது. அதை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த கோழி அந்த கோழி குஞ்சு அப்படியே எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக, அந்த அமைப்பு, உடல் அமைப்பு ஃபுல்லாக வந்திருக்கும், கண்ணு காது எல்லாமே அது அப்படியே ஃபுல்லாக வந்திருக்கும். ஆனால் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் அந்த தாய்க்கோழியினுடைய கதகதப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா அது உயிருள்ள கோழியாக இந்த உலகத்தில் வந்திருக்கும். ஒரு கோழி குஞ்சா அது வந்திருக்கும். ஏன் தன்னுடைய வாழ்வு இழந்து விடுகிறது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யப்படுகிறது, அந்த கோழியினோட அந்த கோழி முட்டை, அந்த தாய்க்கோழியினுடைய கதகதப்பு, அந்த சூடு அதுக்கு கிடைக்காததுனால அது கடைசி கட்டத்தில் உயிர் வாழ முடியாமல் அது கூமுட்டையாக போகக்கூடிய ஒரு நிலை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா சும்மா வெறுமனே இந்த கருத்துரைகளை கேட்டுட்டு போகிறது மட்டுமல்ல, இன்னைக்கு சாமி 2 பேசுகிறாரு அதை கேட்டுட்டு போகிறது மட்டுமல்ல, மாறாக அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போ அவரோடு இணைந்திருக்கணும் அப்படின்னா நம்ம ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நோன்பிற்கு, தவ காரியங்களுக்கு, தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் அறச்செயல்களுக்கு அதிக சிரத்தை எடுத்து ஈடுபட வேண்டும்
இப்படி இருக்கின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது நாம் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கின்ற பொழுது, உம்மை சார்ந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது, தெய்வமே நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில், இந்த தவகாலத்தில் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்க, எங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, நம்முடைய தடைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே. புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே. கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறே. நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. அன்பின் பரலோக பிதாவே, கனி கொடுப்பதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய உருவிலும் சாயலிலும் படைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இதோ இந்த தவ காலத்தில் ஆண்டவரே நாங்கள் புதுபலன் பெறக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரே நீரோடையோர் நடப்பட்ட மரங்களாக, செழிப்புள்ள மரங்களாக வாழ, ஆண்டவரே என்றும் பசுமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க எங்களுக்கு தேவையான இந்த வழிகாட்டுதலை தாரும் தகப்பனே. ஏதோ இந்த தவக்காலத்தை ஒரு வாடிக்கையாக வரக்கூடிய ஒரு காலமாக, நாட்களாக பார்க்காமல் ஆண்டவரே உம்மோடு இணைந்திருப்பதற்கான ஒரு உன்னதமான காலம் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு தேவையான அந்த பெலனை, ஆசீரை, அபிஷேகத்தை நிறைவாய் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நான் புயல் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமா
என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.